நம்முடைய சற்று நேர தியானத்திற்காக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்துவிளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதய ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக எங்களுக்கு தேவரே கொடுத்த வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தியானிக்கிற வசனங்கள் கர்த்தாவே கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே கிருபை நல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரத்திலே இந்த வசனத்தை தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்டோம். இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சில சத்தியங்களை கடந்த வாரத்திலே தியானித்தோம். மீதமுள்ள சத்தியங்களையும் இந்த ஓய்வு நாளிலே தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. எலியாவுக்கு பின் எலிசா ரெட்டிப்பான வல்லமையோடு ஊழியம் செய்ததையும் தேவன் எலிசாவோடு இருக்கிறார் என்பதை அவனிடம் இருந்த சில விசேஷமான சுபாவங்கள் மூலமாக நாம் வேத புஸ்தகத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். உதாரணமாக நாம் கடந்த வாரத்திற்கு முந்தின வாரம் ஒரு சத்தியத்தை தியானித்தோம். ஒரு விதவையினிடத்தில் காணப்பட்ட ஒரு குடம் எண்ணெயை எலிசா தீர்க்கதரிசி ஆசீர்வதித்த போது அது நிரம்பி வழிவதற்கு ஏதுவாயிருந்தது என்று தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். அதே போல எலிசா தீர்க்கதரிசி தான் ஊழியம் செய்யும்படியாக சூனேம் என்கிற பட்டணத்திற்கு கடந்து செல்கிற வேளைகளிலே தன்னை மிகவும் போஷித்து கரிசனையோடு பராமரித்து வந்த சூனேமியாளுடைய வீட்டிலே தங்குவது எலிசா தீர்க்கதரிசனுடைய வழக்கமாய் இருந்தது. அந்த சூனேமியாளுடைய குடும்ப வாழ்க்கையிலேயும் சில குறைபாடுகள் காணப்பட்டது. எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக சூனேமியாள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். அவள் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள் என்று அறிந்து கொள்கிறோம். இப்படியாக எலிசா தீர்க்கதரிசி ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு பரிசுத்தவான் என்பதை யார் அறிந்து கொண்டதென்றால் தன்னுடைய வீட்டிற்கு வந்து தங்கி இருக்கக்கூடிய எலிசா தீர்க்கதரிசி ஒரு பரிசுத்தவான், தேவனுடைய ஒரு தாசன் என்பதை, ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் என்பதை சூனேமியாள் அறிந்து கொண்டாள். ஆகவே சூனேமியாள் தன்னுடைய புருஷனை பார்த்து சொல்லுகிறாள், இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர், அதாவது எலிசா தீர்க்கதரிசி பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் நம்முடைய வீட்டின் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்று சொல்வதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையை, இந்த சத்தியத்தை கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். பொதுவாக ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் உங்களுடைய வீட்டிற்கு வரும்போது அந்த ஊழியக்காரரை பராமரிக்கும்படியாக, அவரை போஷிப்பிக்கும்படியாக, அவர் தங்கி இருக்கும்படியாக சகல வசதிகளையும் நீங்கள் எழுத்தின் பிரகாரமாக இந்த சூனேமியாள் எப்படி செய்து கொடுத்தாளோ அதை போல நீங்களும் செய்து கொடுக்க கூடியவர்களாக காணப்படுவீர்கள். அப்படியே இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் அறிந்து கொள்கிறோம். சூனேமியாள் எழுத்தின்படி எலிசா தீர்க்கதரிசி தங்கி இருக்கும்படியாக தன் வீட்டின் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறையை கட்டி கொடுத்து சகல காரியங்களையும் நேர்த்தியாக செய்யும்படியாக முயற்சி எடுப்பதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளை, ஆவிக்குரிய பிரகாரமாக இந்த வசனத்திற்குள்ளாக காணப்படுகிற சத்தியங்களை கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். இந்த சத்தியம் என்னவென்றால், முதலாவது, இந்த சூனேமியாள் தன்னுடைய வீட்டில் இருந்து வெகு தொலைவிலே ஒரு அறை வீட்டை உண்டாக்கி எலிசா தீர்க்கதரிசிக்கு கொடுக்கவில்லை. இந்த சூனேமியாள் தன் வீட்டின் மெத்தையின் மேல் தானே ஒரு சிறிய அறையை உருவாக்கி கொடுத்தாள் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். இதனுடைய ஆவிக்குரிய ஒரு சத்தியத்தை நாம் தியானித்தோம். எலிசா தீர்க்கதரிசியை நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டு படிப்போமே ஆனால் விலையேற பெற்ற சத்தியத்தை அதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தலையாய் இருக்கிறார். அவர் சியோனிலே வாசமாய் இருக்கிறார். கர்த்தர் சியோனை கட்டி தம்முடைய மகிமையிலே வெளிப்படுவார் என்று வேதத்திலே படிக்கிறோம். கர்த்தர் சியோனிலே வாசமாய் இருப்பாரே ஆனால், சியோன் கர்த்தருக்கு சிங்காசனமாய் இருக்குமே ஆனால், நாம் அல்லது புதிய ஏற்பாட்டு சபை அல்லது மணவாட்டியாம் சபை எப்படி காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்றால், அவரோடு அவயவங்களாக, அவரோடு இணைக்கப்பட்ட சரீர
மந்திரமாக காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே சபை தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. சபை புதிய எருசலேமாக கட்டப்பட்டு வருகிறது. ஆகவே கிறிஸ்து தலையாய் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அவரிலிருந்து வெகு தொலைவிலே தூரமாய் இருக்கிறவர்களாக அல்ல, அவருக்கு சமீபமாக நெருங்கி வாசம் பண்ணுகிறவர்களாக ஒரு தெய்வீக ஐக்கியத்திலே தேவன் உங்களை கட்டி எழுப்பி வருகிறார். ஆகவே கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவர்களாக நீங்கள் காணப்படுகிறீர்கள். கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட அனுபவத்திலே ஐக்கியப்பட்டு ஜீவிக்கும்படியாக தேவன் எருசலேம் ஆகிய சபையை இசைவாய் சியோனோடு இணைத்து கட்டி வருகிறார். இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார். சுனேமியாள் ஒரு அறை வீட்டை எலிசா தீர்க்கதரிசிக்கு தன் வீட்டின் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறையை உருவாக்கினாள். நீங்கள் அவரோடு இணைந்து வாசம் பண்ண வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். முற்காலங்களிலே நீங்கள் அவருக்கு தூரமானவர்களாய் இருந்தீர்கள். இப்பொழுதோ கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே ஒப்புரவாகுதலின் ஊழியத்தின் மூலமாக நீங்கள் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பகையாக இருந்த நடுச்சுவர் எல்லாம் தகர்க்கப்பட்டாயிற்று. இன்றைக்கும் நீங்கள் ஒருவேளை தேவனை விட்டு தூரமாக காணப்படுவதாக ஒருவேளை ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவாரே, ஆனால் பாவம் உங்களை தேவனை விட்டு தூரமாக கொண்டு சென்று விட்டது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த பாவமாகிய பகையாகிய நடுச்சுவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே தகர்த்து போட்டு பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாகும்படியான ஒரு மார்க்கத்தை உண்டாக்கினார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று வாக்குரைத்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் கிருபாசன தண்டையிலே கிட்டி சேர்ந்த பாக்கியமுள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். இன்றைக்கு நீங்கள் தேவ சமூகத்திலே காணப்படுகிறீர்கள் என்றால், பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாகி இருக்கிறீர்கள் என்றால், கிருபாசன தண்டையிலே கிட்டி சேர்ந்தவர்களாக காணப்படுகிறீர்கள் என்றால், அதற்கு காரணம் உங்கள் ஜீவியத்திலே முற்காலங்களிலே இருந்த பகையாகிய பாவத்தை தேவன் அப்புறப்படுத்தி போட்டிருக்கிறார். அதை அப்புறப்படுத்தி போடும்படியாக தேவன் தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே தந்தருளி உங்களுக்காக ஜீவ பலியாக இரத்தத்தை சிந்த வைத்து அந்த இரத்தத்தை கிரயமாக செலுத்தி பாவ சாபங்களிலிருந்தும் சாத்தானுடைய வல்லமைகளிலிருந்தும் உங்களை மீட்டு ரட்சித்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் அவரோடு வாசம் பண்ணுகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு தூரமானவர்களாக அல்ல, இப்பொழுது நீங்கள் அவருக்கு சமீபமாயிருக்கிறீர்கள், அவரோடு நெருங்கி வாசமாயிருக்கிறீர்கள். இந்த சுனேமியாள் என்ன செய்தாள்? இவள் தன்னுடைய வீட்டின் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டினது மாத்திரமல்ல, அந்த அறை வீட்டை கட்டும்படியாக முயற்சித்தது மாத்திரமல்ல, அந்த அறை வீட்டிற்குள் என்ன செய்தாள் என்றால் அவருக்கு ஒரு கட்டிலையும் உருவாக்கி வைப்பதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, சுனேமியாள் எலிசா தீர்க்கதரிசிக்கு ஒரு சிறிய அறையை கட்டி கொடுக்கும்படியாக பிரயாசப்படுவது மாத்திரமல்ல, அந்த அறை வீட்டிற்குள் ஒரு கட்டிலையும் உருவாக்கி வைப்பதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, முதலாவது ஆவிக்குரிய பிரகாரமாக இந்த சிறிய அறை வீடு என்று சொல்லுவது நம்முடைய இருதயத்தை காட்டுகிறது. கல்லினாலும் மண்ணினாலும் கட்டப்படுகிற தேவாலயத்தில் அல்ல, தேவன் நம்முடைய சிறிய அறை வீடாகிய இருதயத்திலே வாசம் பண்ண விரும்புகிறார். தேவன் சிறிய அறை வீடாகிய நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ண விரும்புவாரே, ஆனால் நம்முடைய சிறிய அறை வீடாகிய இருதயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணும்படியாக ஆயத்தம் பண்ணப்பட்டதாக காணப்பட வேண்டும். ஆகவே நம்முடைய சிறிய அறை வீடாகிய நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட ஆயத்தம் உள்ளதாய் இருந்தால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வந்து வாசமாய் இருப்பார் என்பதை தியானிக்கிற வேளையிலே இந்த சுனேமியாள் எலிசா தீர்க்கதரிசிக்கு செய்து கொடுத்த உபகாரங்களின் அனுபவங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். நாமும் நம்முடைய இருதயத்தை அப்படிப்பட்ட அனுபவங்களுக்கு ஒத்த பிரகாரமாக ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியும். இந்த சுனேமியாள் என்ன செய்தால் அந்த சிறிய அறை வீட்டிலே ஒரு கட்டிலை ஆயத்தப்படுத்துவதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, உன் சிறிய அறை வீடாகிய இருதயத்திற்குள் இயேசு கிறிஸ்து வாசம் பண்ண வேண்டுமானால் உன் அறை வீட்டிற்குள் இளைப்பாறுதல் உண்டாயிருக்க வேண்டும். இந்த கட்டில் என்று சொல்லுவது எதை காட்டுகிறது என்றால், எழுத்தின் பிரகாரமாக ஒரு மனிதன் மிகவும் கடினமாக உழைக்கும் போது, அந்த உழைப்பின் நிமித்தமாக அவன் களைப்படையும் போது, சற்று நேரம்
இளைப்பாறும்படியாக அவன் என்ன செய்வான் என்றால் கட்டிலிலே இளைப்பாறுவான். இளைப்பாறும்படியாக கட்டில். உன் இருதயத்திற்குள்ளே இளைப்பாறுதல் உண்டாயிருக்குமையானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தங்கக்கூடிய ஆலயமாக உன் ஜீவியம் காணப்படும், உன் இருதயம் காணப்படும். ஆகவேதான் ஆண்டவர் மகனே மகளே உன் இருதயத்தை எனக்கு தா என்று வேண்டுகோள் விடுக்கிறார். முற்காலங்களிலே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களாக காணப்பட்டீர்கள். ஆனால் ஒரு பொதுவான அழைப்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கப்பட்டது. அந்த அழைப்பு என்ன? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆம், அந்த அழைப்பிற்கு கீழ்ப்படிந்தவர்கள், அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் தங்களுடைய ஜீவியத்தில் இருந்த சகல பாரங்களையும் சகல சுமைகளையும் இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அழைப்பை ஏற்று அவருடைய சமூகத்திலே வைத்தார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டேன் என்று வாக்குரைத்த தேவன் சகல பாவ பாரங்களையும் சாப பாரங்களையும் வியாதி என்கிற பாரங்களையும் அவரை ஏற்றுக்கொண்டவர்களுடைய ஜீவியத்திலிருந்து அப்புறப்படுத்தினார். அப்புறப்படுத்தின வேளையிலே அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கொடுத்த ஒரு பெரிதான மெய்ப்பொருள் என்ன, பெரிதான பொக்கிஷம் என்ன? அதுதான் இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டவர்கள், அந்த இளைப்பாறுதலை பாதுகாத்துக் கொண்டவர்கள் தங்களுடைய இருதயத்தை இயேசு கிறிஸ்து தங்கி இருக்கும்படியான ஆலயமாக ஆயத்தப்படுத்தினார்கள். இந்த காலை வேளையிலே சற்று ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் ஜீவியத்திலே தேவன் கொடுத்த இளைப்பாறுதலை பாதுகாத்துக் கொண்டு ஜீவிக்கிறீர்களா? உங்கள் ஜீவியத்திலே தேவன் கொடுத்த இளைப்பாறுதலை நஷ்டப்படுத்தி ஜீவித்து வருகிறீர்களா? உங்கள் ஜீவியத்திலே தேவன் கொடுத்த இளைப்பாறுதலை பாதுகாத்துக் கொண்டு ஜீவிப்பீர்களானால் உங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிறவராக காணப்படுகிறார். கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம், எப்படி இளைப்பாறுதலை நாம் பெற்றுக்கொள்வது, எப்படி இளைப்பாறுதலை நாம் பாதுகாத்துக் கொள்வது என்று. முதலாவது மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திற்கு வரும்போது அங்கே படிக்கிறோம், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். யார் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து அவருடைய தாழ்மையையும் அவருடைய சாந்த குணத்தையும் கற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் கொடுப்பதுதான் இளைப்பாறுதல். அப்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சந்தர்ப்பத்திலே மரியாளுடைய வீட்டிற்கு கடந்து சென்ற வேளையிலே மார்த்தாள் பல பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருந்தாலும், ஆனால் மரியாளோ கர்த்தருடைய பாதத்திலே வீற்றிருந்து அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஜீவனுள்ள தேவனுடைய மன்னாவாகிய வார்த்தையை புசிக்க ஆரம்பித்தாள். வேதம் சொல்லுகிறது அவள் நல்ல பங்கை பெற்றுக் கொண்டாள் என்று. என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் மரியாள் கர்த்தருடைய பாதத்தில் இருந்து கற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்ட நல்ல பங்கு எது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். மரியாள் பெற்றுக்கொண்டது தேவன் கொடுத்த இளைப்பாறுதலை தான். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு தேவனுடைய பாதத்திலே வீற்றிருந்து கற்றுக்கொள்கிற உங்களுக்கு தேவன் கொடுக்கிற நல்ல பங்கு என்ன? அதுதான் இளைப்பாறுதலாய் இருக்கிறது. யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிக்கும் போது அங்கே தேவன் மோசேயோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். யார் கர்த்தருடைய சமூகத்தை பாதுகாத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் தெய்வீக இளைப்பாறுதல் உள்ள ஜீவியமுடையவர்களாக காணப்படுகிறார்கள். இன்றைக்கு சற்று ஆராய்ந்து பாருங்கள். 6 நாட்களும் நீங்கள் பற்பல வேலைகளிலே காணப்பட்டிருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய சமூகத்தை நீங்கள் இருந்த இடத்திலே பாதுகாத்துக் கொண்டீர்களா? நீங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்கள் கடந்து சென்ற இடங்களிலெல்லாம் பாதுகாத்துக் கொண்டீர்களா? வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய இளைப்பாறுதல் உன் ஜீவியத்திலே காணப்படும். தெய்வ பிள்ளையே, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம், வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து
நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எது என்று பார்த்து அதிலே நடக்க வேண்டுமாம். இன்றைக்கு நீங்கள் உங்கள் ஜீவியத்தை சற்று ஆராய்ந்து பாருங்கள். முற்காலங்களிலே நல்ல வழி எது என்பதை அறியாதவர்களாக காணப்பட்டீர்கள். பலவிதமான வழிகளிலே நின்று கொண்டிருந்தீர்கள். பூர்வமான பாதை எவை என்று கேட்டு விசாரிக்கிறவர்களாக காணப்பட்டீர்கள். ஒரு சத்தம் தொனித்தது, இது நல்ல வழி, இந்த நல்ல வழியிலே நடவுங்கள் என்கிற ஒரு ஆலோசனை உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை கொடுப்பேன். அப்படியே ஆலோசனையை பெற்றுக் கொண்டீர்கள். நல்ல வழி எது என்பதை அறிந்து கொண்டீர்கள். தேவ சமூகத்திலே கடந்து வந்தீர்கள். இன்றைக்கு தேவன் உங்களை இளைப்பாறுதலுக்குள் வைத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28 அதிகாரம் 11-12 வசனங்களிலே படிக்கிறோம். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல். யார் பரிசுத்த உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் தேவனோடு கர்த்தரோடு ரகசியங்களை பேசுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் இளைப்பாறுதலை கொடுக்கிறார். தெய்வ பிள்ளையே, 2 நாளாகமம் புஸ்தகம் 14 அதிகாரம் 7 வசனத்திலே படிக்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்று படிக்கிறோம். ஆசா என்கிற ஒரு ராஜா காணப்பட்டான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையானவைகளையே அவன் செய்கிறவனாக காணப்பட்டான். அவன் அவனுடைய சமூகத்தை சுத்திகரித்தான் என்று நாம் படிக்கிறோம். அப்படி சுத்திகரித்து கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையானவைகளை செய்த ஆசாவுடைய ஜீவியத்திலே என்ன காணப்பட்டது? அவனுடைய ராஜ்யபாரம் மிகுந்த அமெரிக்கையும் இளைப்பாறுதலும் உள்ளதாக காணப்பட்டது என்று வேதத்திலே படிக்கிறோம். யார் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40 அதிகாரம் 31 வசனத்திலே படிக்கிறோம். கர்த்தருக்கு யார் காத்திருக்கிறார்களோ அவர்கள் புதுபலன் அடைவார்கள், கழுகளை போல செட்டையிலே அடித்து உயர்வார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள் என்று படிக்கிறோம். யார் கர்த்தருக்காக காத்திருக்கிறார்களோ அவர்கள் புதுபலன் அடைகிறார்கள், அவர்கள் இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்கிறார்கள். இந்த நாளிலே சற்று உங்கள் ஜீவியத்தை ஆராய்ந்து பாருங்கள். இளைப்பாறுதல் உங்கள் இருதயத்திலே உண்டாயிருக்கிறதா? இளைப்பாறுதல் உங்கள் ஜீவியத்திலே உண்டாயிருக்கிறதா? அல்லது தேவன் கொடுத்த இளைப்பாறுதலை நஷ்டப்படுத்தி ஜீவித்து வருகிறீர்களா? சற்று உங்கள் ஜீவியத்தை ஆராய்ந்து பாருங்கள். தேவனுடைய சமூகம் உங்கள் ஜீவியத்திலே உண்டாயிருக்கட்டும். தேவனுடைய பிரசனம் உங்கள் ஜீவியத்திலே உண்டாயிருக்கட்டும். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகள் உங்கள் ஜீவியத்திலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமாக அது காணப்படட்டும். தெய்வ பிள்ளையே, அந்நிய பாஷை, தெய்வ பிள்ளையே, கர்த்தரோடு ரகசியங்களை பேசுகிற அனுபவம் உங்கள் ஜீவியத்திலே உண்டாயிருக்கட்டும். தெய்வ பிள்ளையே, கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவம், கர்த்தரை தேடுகிற அனுபவங்கள் உங்கள் ஜீவியத்திலே தொய்விராமல் காணப்படட்டும். அப்பொழுது இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். அப்பொழுது கர்த்தர் வசிக்கிற ஆலயமாக உங்கள் இருதயம் காணப்படும். சூனேமியாள் எலிசா தீர்க்கதரிசிக்கு ஒரு கட்டிலை ஆயத்தப்படுத்தினாள் என்று நாம் படிக்கிறோம். உங்கள் ஜீவியத்திலே இளைப்பாறுதல் காணப்படுமேயானால் கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். இரண்டாவது, இந்த சூனேமியாள் என்ன செய்து கொடுத்தாள் எலிசா தீர்க்கதரிசிக்கு என்று பார்க்கும் போது, அவள் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அவருக்கு ஒரு கட்டிலையும் பின்பு ஒரு மேஜையையும் அவள் என்ன செய்கிறாள் என்றால் ஆயத்தப்படுத்தி கொடுப்பதை பார்க்கிறோம். கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். இந்த மேஜை என்று சொல்வது தெய்வ பிள்ளையே எதை காட்டுகிறது என்றால், யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 25 அதிகாரம் 23 முதல் 30 வசனங்களை வாசிக்கும் போது அந்த மேஜை தேவன் புதிய ஏற்பாட்டு சபைக்கு கொடுத்திருக்கிற அப்போஸ்தல ஊழியத்தை வெளிப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது என்று கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். இந்த மேஜையின் மீது சமூகத்து அப்பங்கள் காணப்படுகிறது. அது 2 வரிசைகளாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. 12 அப்பங்கள் 2 வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. 12 என்று சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலருடைய லெக்கத்தை காட்டு
காட்டுகிறது. மெல்லிய மாவினால் செய்யப்பட்ட அப்பம் என்று சொல்லப்படுகிறது. தேவன் அப்போஸ்தலர்கள் மூலமாக தேவனுடைய சபைக்கு கொடுத்து போஷிக்கிற தேவனுடைய உபதேச சத்தியங்களாக காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, ஆவிக்குரிய ஆகாரத்தை தேவன் கொடுத்து உங்களை பராமரிக்கும்படியாக கிறிஸ்துவினால் சபையிலே ஏற்படுத்தப்பட்ட ஊழியத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சமூகத்து அப்பத்தை நீங்கள் புசித்து உட்கொண்டு பலப்படுத்தப்படும் போது கிறிஸ்துவனுடைய திவ்ய சுபாவங்களால் நீங்கள் உங்களுடைய ஜீவியத்தை கட்டி எழுப்பக்கூடியவர்களாக காணப்படுவீர்கள். உங்களை காண்கிறவர்கள் உங்களிலே கிறிஸ்துவை காண்பார்கள். உங்களை காண்கிறவர்கள் உங்களிலே கிறிஸ்துவின் விசுவாசத்தை காண்பார்கள். உங்களை காண்கிறவர்கள் உங்களிலே கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை காண்பார்கள். உங்களை காண்கிறவர்கள் உங்களிலே கிறிஸ்துவின் தேவ அன்பை காண்பார்கள். உங்களை காண்கிறவர்கள் கிறிஸ்து எப்படி பாடுபட்டு தேவ சித்தத்தை நிறைவேற்றினாரோ அப்படியே நீங்களும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் வரும்போது கிறிஸ்துவை மறுதலியாமல் பாடுகளை ஏற்றுக்கொண்டு தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற அனுபவத்தை உங்களிலே காண்பார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்படியாக விசுவாசத்திலே பூர்ணப்படும்படியாக, தெய்வீக அன்பிலே பூர்ணப்படும்படியாக, பரிசுத்தத்திலே பூர்ணப்படும்படியாக, தேவ சித்தம் செய்வதிலே பூர்ணப்படும்படியாக தேவன் உங்களுக்கு சமூகத்து அப்பங்களை அப்போஸ்தல உபதேசங்களாக தேவனுடைய சபையிலே பரிசுத்த ஸ்தலத்திலே மேஜையின் மீது வைத்திருக்கிறார். மேஜை என்று சொல்லப்படுகிறது தேவன் புதிய ஏற்பாட்டு சபைக்கு கொடுத்த ஊழியத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த மேஜை எங்கே காணப்படுகிறது? பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்படுகிறது. அது எதை காட்டுகிறது? உலகத்திலிருந்தும் உலக ஆசாபாசங்களிலிருந்தும் உலக அடிமைத்தனங்களிலிருந்தும் இந்த சபையானது வேறு பிரிக்கப்பட்டதாய் இருக்கிறது, பிரித்தெடுக்கப்பட்டதாய் இருக்கிறது. இந்த பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய சபையை உலகத்தின் கரை திரைகளிலிருந்து தேவன் வேறு பிரித்து இந்த ஊழியத்தை தேவ ஜனங்களுக்கு வைத்திருக்கிறார். இந்த தேவனுடைய பிரித்தெடுக்கப்பட்ட தேவ சபைக்குள்ளே தேவ பிள்ளைகள் கடந்து வரும் போது அவர்கள் இந்த மேஜையினாலே, இந்த பந்தியினாலே அவர்கள் போஷிப்பிக்கப்படுகிறார்கள். இந்த பந்தியிலிருந்து, இந்த பந்தியின் ஐக்கியத்தினாலே அவர்கள் பலப்படுத்தப்படுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, முதலாவது நாம் கடந்த வாரத்திலே தியானித்தோம். 2 வரிசைகளாக அடுக்கி வைக்கப்பட்ட அப்பங்கள் என்று நாம் படிக்கிறோம். 2 வரிசை. 2 எதை காட்டுகிறது? சாட்சிகளை காட்டுகிறது. அப்படியானால் முதலாவது தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவனிடத்திலிருந்து இந்த சமூகத்து அப்பங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். தேவனிடத்திலிருந்து இந்த தூதை பெற்றுக் கொள்கிறார்கள். பெற்றுக்கொண்டு அவர்கள் முதலாவது சாட்சியுள்ள ஜீவியம் செய்கிறார்கள். பின்பு அவர்கள் சாட்சியுள்ள ஜீவியம் செய்கிறவர்களாக அவர்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட மெல்லிய மாவினால் செய்யப்பட்ட சமூகத்து அப்பங்களை சத்தியமாக தேவ சபைக்கு பகிர்ந்தளிக்கிறார்கள். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் மிகுதியான சந்தோஷம் எனக்கு வேறில்லை என்று பரலோக ராஜ்யம் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அங்கே நாம் படிக்கிறோம் 10 பங்காகிய மெல்லிய மாவு என்று நாம் படிக்கிறோம். இந்த சமூகத்து அப்பங்கள் எப்படி செய்யப்பட்டதாம்? 10 பங்காகிய மெல்லிய மாவினால் செய்யப்பட்டதாக காணப்படுகிறது. 10 என்று சொல்லப்படுகிறது எதை காட்டுகிறது என்றால் நியாயப்பிரமாணத்தை காட்டுகிறது. புதிய ஏற்பாட்டிலே 2 கற்பனைகளுக்குள்ளாக இந்த நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அந்த 2 கற்பனைகள் என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 22 அதிகாரம் 37 38 வசனங்களை வாசிக்கும் போது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்பது புதிய ஏற்பாட்டின் காலத்திலே தேவன் கொடுத்த முதல் கற்பனையாக காணப்படுகிறது. 2ஆம் கற்பனை என்ன? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அப்படியானால் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஜனங்களுக்கு 10 கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருந்தது என்றால் அந்த நியாயப்பிரமாணம் முழுவதும் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே இந்த 2 கற்பனைகளுக்குள்ளாக அடங்கும்படியாக தேவன் நமக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். சபையை போஷிக்கக்கூடிய தேவனுடைய ஊழியக்காரர்கள் கர்த்தரிடத்தில் தங்கள் முழு இருதயத்தோடும் அன்பு கூர்ந்து சபையில் உள்ள மற்றவர்களையும் தங்களை போன்று அவர்களையும் போஷித்து அன்பு
அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு அதை போதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதை பரிசுத்த பவுல் எபேசு சபைக்கு எழுதும் போது எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படிக்கு அப்படி செய்தார் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் தேவனுடைய ஊழியக்காரன் முதலாவது முழு இருதயத்தோடும் தேவனில் அன்பு கூர்ந்து சத்தியத்தை பெற்றுக்கொண்டு அந்த சத்தியத்தை அவனுடைய ஜீவியத்திலே கை கொள்கிறவனாக கடைபிடித்து ஜீவித்து சாட்சியுள்ள ஜீவியம் செய்து தலையாகிய கிறிஸ்துவிலே காணப்பட்டு பின்பு அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த சத்தியத்தை கை கொள்ளும்படியாக அதிலே வளருகிறவர்களாக காணப்படும்படியாக போதிக்கிறவனாக காணப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நாம் படிக்கிறோம், இந்த மேஜையின் மீது காணப்பட்ட சமூகத்து அப்பங்கள் யாருக்கு அது கொடுக்கப்பட்டதாம்? ஆரோனுக்கும் ஆசாரியராக அபிஷேகம் பண்ணப்பட்ட அவனுடைய குமாரருக்கும் மட்டுமே உரியவைகளாக காணப்பட்டது என்று லேவியராகமம் எழுதின புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும், அதை பரிசுத்த இடத்திலே புசிக்க கடவார்கள் என்று நாம் அங்கே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படி என்றால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே இது எதை காட்டுகிறது தெரியுமா? தேவன் அப்போஸ்தலர்கள் மூலமாக மெல்லிய மாவினால் உருவாக்கப்பட்ட சமூகத்து அப்பங்களை கொடுக்கும் போது அது கிறிஸ்துவிலே குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுகிற தூது அல்ல, அல்லது கிறிஸ்துவிலே வளர்ச்சி அடையாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தூது அல்ல. அது கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி தங்களை தாங்களே ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட சபைக்கு கொடுக்கப்படுகிற தூதாக காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் இந்த சபையானது வேறு பிரிக்கப்பட்டதாய் இருக்கிறது. ஆகவேதான் இந்த சபையானது பரிசுத்த அலங்காரத்தோடு காணப்படுகிறது. ஆகவேதான் இந்த சபையானது பிரித்தெடுக்கப்பட்டதாய் இருக்கிறது. பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்கு, கிறிஸ்துவிலே வளர்ச்சி அடைகிறவர்களுக்கு, கர்த்தருடைய வருகை நாளுக்கு ஆயத்தப்படுகிறவர்களுக்கு, தேறின புருஷர்களாக கிறிஸ்துவின் வருகை நாளிலே நிலை நிற்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு தேவனால் கொடுக்கப்படுகிற தூதாக காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆகவே இதை உட்கொள்கிறவர்கள் பரிசுத்தத்தில் இருந்து பரிசுத்தத்திலே வளருகிறார்கள், மகிமையின் மேல் மகிமை அடைகிறார்கள், கண்ணாடியிலே காண்பது போல கர்த்தருடைய முகத்தை தரிசிக்கிறார்கள். கர்த்தருடைய ஆவியானவர்னாலே தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறார்கள். இரண்டாவதாக நாம் பார்த்தோம், இந்த மேஜையானது எதை காட்டுகிறது? தேவனுடைய இரக்கத்தை வெளிப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிக்கும் போது நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று படிக்கிறோம். அப்படியானால் இந்த தேவனுடைய ஊழியம் புதிய ஏற்பாட்டு சபையிலே காணப்படுகிறது என்றால், அல்லது இந்த மேஜை எதை வெளிப்படுத்துகிறது என்றால், தேவன் கிருபை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆகவேதான் ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிற போது எப்படி கொடுக்கப்படுகிறது? கிருபாசன தண்டையிலே தைரியத்தோடு கிட்டி சேர கடவீர்கள் என்று அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஆம் தெய்வ பிள்ளையே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை செய்யும் போது 2 காரியங்களை வெளிப்படுத்தினார். கிருபையை வெளிப்படுத்தினார், சத்தியத்தை வெளிப்படுத்தினார். கிருபையை வெளிப்படுத்தினார், சத்தியத்தின் மூலமாக சமாதானத்தை உண்டாக்கினார். இன்றைக்கும் புதிய ஏற்பாட்டு சபையிலே தேவன் கொடுத்திருக்கிற ஊழியமானது கிருபையை வெளிப்படுத்தி சமாதானத்தை வெளிப்படுத்துகிறது, கிருபையை வெளிப்படுத்துகிறது, சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. பிரைஸ் தி லார்ட். 2 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஒரு சத்தியத்தை தியானித்தோம். தாவீது மேவிபோசேத்தை பார்த்து சொல்லுகிறான், நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாக உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்று சொல்வதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, எழுத்தின் பிரகாரமாக அன்றைக்கு யோனத்தான் நிமித்தம் தாவீது யாருக்கு தயை காண்பித்தான் என்றால், பலவிதமான கஷ்டங்களும் பலவிதமான வேதனை பாடுகளினூடாக சென்று கொண்டிருந்த மேவிபோசேத்துக்கு இரக்கத்தையும் தயையும் காண்பித்தான். தெய்வ ஜனமே, அன்றைக்கு தாவீது அப்படி கர்த்தருக்கு உண்மையுள்ளவனாயிருக்க வாஞ்சையாயிருந்த மேவிபோசேத்துக்கு இரக்கமும் தயையும் கிருபையும் காண்பித்து நித்தமும் என் பந்தியில் அப்பம் புசிப்பாய் என்று வாக்கு கொடுத்திருந்திருப்பானே. ஆனால்
இன்றைக்கும் கர்த்தருக்கு நீ உண்மையாயிருப்பாயானால், எந்த பாடுகள் உபத்திரவங்களினூடாக நீ சென்று கொண்டிருந்தாலும், எந்த கஷ்டங்களினூடாக நீ சென்று கொண்டிருந்தாலும், ஆவிக்குரிய ஜீவியத்திலே தாவீதாக நம்முடைய அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையை வெளிப்படுத்தக்கூடியவராயிருக்கிறார். நித்தமும் அவருடைய சமூகத்திலே நீ சமூக தப்பங்களை புசித்து திருப்தி அடைந்த ஜீவியம் செய்ய தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். வாக்குத்தத்தங்களை கொடுக்கிற தேவன் உண்மையுள்ளவர், முடிவு பரியந்தம் கைவிடாமல் காக்க வல்லவராயிருக்கிறார். ஆம், அந்த மேவிபோசேத்தை போல உன்னுடைய ஜீவியத்திலே தாழ்மை இருக்குமே ஆனால், மன தாழ்மை இருக்குமே ஆனால், நீ எவ்வளவு பாடுகள் உபத்திரவங்களினூடாக சென்றாலும் கர்த்தருக்கு உண்மையாயிருக்கிறபடியினால் கர்த்தர் நித்தமும் உன்னை போஷித்து வழி நடத்துவார். அவரை விட்டு நீ விலகுவதில்லை, அவர் உன்னை கைவிடுவதும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். இந்த மேஜை என்று சொல்வது புதிய ஏற்பாட்டின் காலத்திலே தேவன் ஸ்தாபித்திருக்கிற, தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிற ஊழியத்தை காட்டுகிறது. இந்த மேஜை என்று சொல்கிறது தேவன் இரக்கமுள்ளவராகவும் கிருபை உள்ளவராகவும் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. இந்த மேஜையை உங்கள் ஜீவியத்திலே தேவன் அவருடைய கிருபையாக வைத்திருக்கும் போது மனத்தாழ்மையோடு இருந்து அவருடைய சமூகத்திலே நித்தமும் அப்பம் புசிக்கிறவர்களாக பாக்கியசாலிகளாக காணப்பட தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக. அடுத்தபடியாக இந்த சூனேமியாள் எலிசா தீர்க்கதரிசிக்கு செய்து கொடுத்த உபகாரம் என்ன? ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் வைத்து பின்பு ஒரு நாற்காலியையும் வைப்போம் என்று சொல்வதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, சூனேமியாள் எலிசா தீர்க்கதரிசிக்கு ஒரு நாற்காலியை ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியாக முயற்சி செய்வதை பார்க்கிறோம். தன்னுடைய புருஷனிடத்தில் சொல்வதை பார்க்கிறோம். இந்த நாற்காலி எதை காட்டுகிறது என்றால் தேவன் வீற்றிருக்கக்கூடிய சிங்காசனத்தை காட்டுகிறது. தேவனுடைய சபை எலிசாவாகிய கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தின விலையேறிய அனுபவம் தான் மேல் வீட்டறையில் காணப்பட வேண்டியதான நாற்காலி. இது எதை காட்டுகிறது? நம் இருதயம் தேவன் வீற்றிருக்கும்படியான சிங்காசனமாய் இருக்க வேண்டும். நம்முடைய தேவன் வெற்றி சிறந்தவராயிருக்கிறார். நம்முடைய தேவன் வெற்றி சிறந்த தேவனாயிருக்கிறார். ஜெயம் பெற்றவர்களுக்கு தான் அவர் எதை கொடுக்கிறார் என்றால் சிங்காசனத்தை கொடுக்கிறார். அவருடைய சிங்காசனத்தை சுற்றிலும் 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் உள்ளன என்று வேதத்திலே படிக்கிறோம். வெளிப்படுத்தல் எழுதின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவனெவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். தெய்வ பிள்ளையே, யார் ஜெயங்கொள்ளுகிறார்களோ அவர்கள் தேவனோடு சிங்காசனத்திலே வீற்றிருந்து அவரோடு ஆளுகை செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். இன்றைக்கு நீ வெற்றியுள்ள ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிறாயா? உன் இருதயம் தேவன் வீற்றிருக்கும்படியான சிங்காசனமாக காணப்படுகிறதா? நீ தேவன் தங்கி இருக்கக்கூடிய ஆலயமாக காணப்படுகிறாயா? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அக்காலத்திலே எருசலேமை கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள். சகல ஜாதியாரும் எருசலேமில் விளங்கிய கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் அதனிடமாக சேர்வார்கள். அவர்கள் இனி தங்கள் பொல்லாத இருதயத்தின் இச்சையின்படி நடவார்கள் என்று படிக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் உரைக்கிறார். எழுத்தின்படிதானே எருசலேமை கர்த்தருடைய சிங்காசனம் என்று சொல்லப்படும் என்று படிக்கிறோம். 1000 வருட அரசாட்சியின் போது வேத வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம், கர்த்தர் எருசலேமிலே சிங்காசனத்தை ஸ்தாபித்து அதிலே வீற்றிருந்து 1000 வருடங்கள் அரசாளுவார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீங்கள் தான் தேவனுடைய ஆலயமாகிய எருசலேமாய் இருக்கிறீர்கள். தேவன் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்க விரும்புகிறார். தேவன் உங்களுக்குள்ளே சிங்காசனத்தை அமைத்து வீற்றிருக்க விரும்புகிறார். தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் ஆவிக்குரிய எருசலேம் என்று சொல்லப்படுகிறது. எதை காட்டுகிறது என்றால், ரட்சிக்கப்பட்டவர்கள், முழுக்கு ஞான ஸ்நானம் பெற்றவர்கள், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று வேறுபாட்டின் ஜீவியம் செய்கிறவர்கள், உலகத்திலிருந்தும் உலக நாகரீகங்களிலிருந்தும் விடுதலையாக்கப்பட்டு விலக்கி தங்களை பாதுகாத்துக் கொண்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவையே நோக்கி ஒவ்வொரு நாளும் வெற்றியுள்ள ஜீவியம் செய்கிறவர்கள், விசுவாச ஜீவியம் செய்கிறவர்கள், இவர்கள் தான் தேவனுடைய சிங்காசனமாக மாறுகிறார்கள். தெய்வ பிள்ளையே, யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 16ஆம் அதிகாரம்
அதிகாரம் 33ஆம் வசனத்திலே படிக்கிறோம், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். நீங்கள் உலகத்தை ஜெயிக்க வேண்டுமானால் கிறிஸ்துவில் பிறந்திருக்க வேண்டும். தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று அறிந்திருக்கிறோம் தெய்வ பிள்ளையே. 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்கும் போது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று படிக்கிறோம். இப்படி விசுவாசத்தினாலே உன்னத ஜீவியம் செய்கிறவர்கள் தான் உலகத்தை ஜெயித்து தேவனுடைய சிங்காசனமாக காணப்படுகிறார்கள். ஒரு தலபலபரதபதலபே. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. மலையாளத்திலே படிக்கிறோம், சொர்க்கம் என்றே சிங்காசனம் என்று. பரலோகம் தேவனுடைய சிங்காசனமாய் இருக்கிறது. உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் தேவனுடைய பார்வையிலே பரலோகமாக காணப்பட வேண்டும். உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் கர்த்தருக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுகிற ஒரு பரலோகமாக காணப்பட வேண்டும். தேவன் உனக்குள்ளாக சிங்காசனத்திலே வீற்றிருப்பார். தெய்வ பிள்ளையே, யார் இந்த சொர்க்கம், யார் இந்த பரலோகம்? ஆவிக்குரிய ஜீவியத்திலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக, விசுவாசத்தில் வல்லவர்களாக யார் ஜீவித்து வருகிறார்களோ அவர்கள்தான் பரலோகமாக காணப்படுகிறார்கள். தெய்வ பிள்ளையே, இப்படி உன்னத ஜீவியம் செய்கிற பரிசுத்தவான்கள், தேவதாசர்கள், தேவனுடைய ஊழியர்கள், தேவ பிள்ளைகள் இந்த பூமியிலே காணப்படுகிறார்கள். அவர்கள் தேவன் வசிக்கும் ஆலயமாயிருக்கிறார்கள். அவர்களுடைய ஜீவியம் சொர்க்கமாயிருக்கிறது. அவர்களுடைய ஜீவியம் பரலோக ராஜ்யமாயிருக்கிறது. தேவனுடைய சிங்காசனம் அவர்களிலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அவர்களிலே வாசமாயிருக்கிறார். தேவன் தங்களோடு எந்நாளும் வாசம் பண்ண வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் ஜாக்கிரதை உள்ள ஜீவியம் செய்கிறார்கள். அவர்கள் தங்களை வேறுபடுத்திக் கொண்டு உன்னத ஜீவியம் செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். தாவீது தன் மகனாகிய சாலோமோனை சிங்காசனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார். சிங்காசனத்திற்கு சாலோமோனை கொண்டு வரும்போது அவன் அந்த சிங்காசனத்திலே நீண்ட நாட்கள் நிலைத்திருக்க வேண்டுமானால் 4 காரியங்களை செய்ய வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியத்திலே உன் ஜீவியம் தேவனுடைய சிங்காசனமாய் இருக்க வேண்டுமானால் இந்த 4 அனுபவங்கள் உன் ஜீவியத்திலே உண்டாயிருக்க வேண்டும். முதலாவது, உபாகமம் எழுதின புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களை திரும்ப எகிப்திற்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன். இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரே என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, முதலாவது காரியம் என்ன? அநேக குதிரைகளை அவன் சம்பாதிக்க கூடாது, திரும்ப எகிப்திற்கு போக கூடாது, ஜனங்களை திரும்ப எகிப்திற்கு போக பண்ணாத அனுபவம் காணப்பட வேண்டும் என்று இங்கே படிக்கிறோம். ஆனால் சாலோமோனுடைய ஜீவியத்திலே என்ன நடந்தது? அவன் இந்த போதனையின்படி நடக்கவில்லை, அவன் இந்த சத்திய உபதேசத்தின்படி நடக்கவில்லை. அவன் என்ன செய்தான்? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை படிக்கும் போது, சாலோமோனுக்கு 4000 ரத குதிரை லாயங்களும் 12000 குதிரை வீரரும் இருந்தார்கள் என்று படிக்கிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சாலோமோன் தனக்கு குதிரைகளையும் புடவைகளையும் எகிப்திலிருந்து அழைப்பித்தான். ராஜாவின் வர்த்தகர் புடவைகளை ஒப்பந்த விலை கிரயத்திற்கு வாங்கினார்கள் என்று படிக்கிறோம். குதிரைகள் என்று சொல்வது எதை காட்டுகிறது? மாம்ச வல்லமையை காட்டுகிறது. சாலோமோன் மாம்ச வல்லமையை பற்றி கொண்டான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனைக்கு விரோதமாக அவன் நடந்து கொண்டான். அவனுடைய ஜீவியமானது எகிப்தை நோக்கி காணப்பட்டது. தேவனுடைய ஆலோசனைக்கு விரோதமாகவே அவன் செய்யக்கூடியவனாய் இருந்தான். மாம்ச வல்லமையினாலே எதையும் சாதிக்க இயலும் என்பதை தவறான விதத்திலே செயல்படுத்தும் விதமாக விரும்பினான். தேவனுடைய கற்பனைகளுக்கு மீறுதலாக காணப்பட்டான். தெய்வ பிள்ளை, இரண்டாவது, ஜனங்களை திரும்ப எகிப்திற்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன் என்று நாம் அங்கே படிக்கிறோம். ஆனால் சாலோமன் என்ன செய்தான்? எகிப்தாகிய புறஜாதிகளுடைய மார்க்கத்துக்கு நேராக சென்றான் என்று நாம் அங்கே படிக்கிறோம்.
படிக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள் என்று நாம் அங்கே படிக்கிறோம். ஆனால் சாலோமன் என்ன செய்தான்? எகிப்தாகிய புறஜாதிகளுடைய மார்க்கத்துக்கு நேராக செல்லுகிறவனாக காணப்பட்டான். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்கும் போது படிக்கிறோம். சகாயம் அடையும்படி இஸ்ரவேலருடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ, அவரும் ஞானமுள்ளவர். அவர் தம்முடைய வார்த்தைகளை மறுக்காமல் தீங்கு வர பண்ணி தீமை செய்கிறவர்களின் வீட்டிற்கும் அக்கிரமக்காரருக்கு சகாயம் செய்கிறவர்களுக்கு விரோதமாகவும் எழும்புவார். எகிப்தியர் தெய்வம் அல்ல, மாம்சம் தானே. கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவார், அப்பொழுது சகாயம் செய்கிறவனும் இடறி சகாயம் பெறுகிறவனும் விழுந்து அனைவரும் ஏகமாய் அழிந்து போவார்கள் என்று படிக்கிறோம். ஆகவேதான் சாலோமோனுக்கு சொல்லப்பட்டது, எகிப்துக்கு போகக்கூடாது, புறஜாதிகளுடைய வழிகளை கற்றுக்கொள்ளக்கூடாது, மாம்ச பிரகாரமான வல்லமைகளை சார்ந்து கொள்ள வேண்டாம், தேவன் கொடுத்த நியமத்தை கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்று. ஆனால் சாலோமோன் தேவன் கொடுத்த நியமத்தை கற்பனைகளை அவன் மீறினபடியினால் சிங்காசனம் நிலைத்திருக்கவில்லை. இன்றைக்கு உன் ஜீவியத்தை ஆராய்ந்து பார். தேவன் கொடுத்த நியமம், தேவன் கொடுத்த கற்பனைகள் உன் ஜீவியத்திலே உண்டாயிருக்கிறதா? நீ தேவனுடைய சிங்காசனமாய் இருப்பாய். தேவனுடைய நியமத்திற்கும் தேவனுடைய கற்பனைகளுக்கும் விரோதமாக மாம்ச வல்லமைகளை நீ சார்ந்து கொள்வாயானால் நீ தேவனுடைய சிங்காசனமாய் இருக்க முடியாது. தெய்வ பிள்ளையே, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 15ம் 16ம் வசனங்களை வாசிக்கும் போது இவன் அவனுக்கு விரோதமாய் கலகம் செய்து தனக்கு குதிரைகளையும் அநேகம் ஆட்களையும் அனுப்ப வேண்டும் என்று தன் ஸ்தானாதிபதிகளை எங்கே அனுப்பினான்? எகிப்துக்கு அனுப்பினான். இப்படிப்பட்டவனுக்கு வாய்க்குமோ? இப்படி செய்கிறவன் தப்பித்துக் கொள்வானோ? உடன்படிக்கையை முறித்தவன் தப்பித்துக் கொள்வானோ என்று ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, தன்னை ராஜாவாக ஏற்படுத்திய ராஜாவினுடைய ஆணையை அசட்டை பண்ணி அவனுடைய உடன்படிக்கையை முறித்து போட்டவன் அந்த ராஜாவினுடைய ஸ்தானத்திலே மரணம் அடைவான் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் அங்கே உரைக்கிறார். தெய்வ பிள்ளையே, உலக சந்தோஷம், உலக சிற்றின்பங்கள், தேவனோடு உண்டாயிருக்கக்கூடிய உடன்படிக்கையை முறித்து போட்ட அனுபவங்கள், உலகத்தில் உள்ளவர்களை போல ஜீவிக்கிற அனுபவங்கள், விருப்பம் போல வாழ்கிற வாழ்க்கை, இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய சிங்காசனமாய் இருக்க மாட்டார்கள். அநேக குதிரைகளை உடையவர்களாய் இருக்கலாம். இந்த உலகத்தில் வேண்டுமானால் உலக பிரகாரமான இன்பங்களிலே சிற்றின்பங்களிலே காணப்படுகிறவர்களாய் இருக்கலாம். ஆனால் அவர்கள் தேவனுடைய சிங்காசனமாய் இருக்க முடியாது. யார் தேவனுடைய சிங்காசனமாய் இருக்கிறார்கள்? கர்த்தர் கொடுத்த நியமங்களை, கர்த்தர் கொடுத்த கற்பனைகளை கை கொண்டு எந்த எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்களோ அந்த எகிப்தை திருப்பி நோக்கி பார்க்காமல், அந்த எகிப்திற்கு திரும்பி செல்லாமல் யார் தங்களுடைய ஜீவியத்தை வேறுபடுத்தி பாதுகாத்துக் கொள்கிறார்களோ, உலகத்தாரை போல விருப்பம் போல ஜீவிக்காமல் தங்கள் ஜீவியத்தை யார் தேவனோடு பண்ணின உடன்படிக்கையிலே பாதுகாத்துக் கொள்கிறார்களோ, தேவனுடைய ஆவியானவராலே நடத்தப்படுகிறார்களோ, தேவனுடைய புத்திரராக காணப்படுகிறார்களோ, சத்தியத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாராக யார் காணப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய சிங்காசனமாயிருப்பார்கள். அவர்கள் ஆவிக்குரிய எருசலேமாயிருப்பார்கள். அவர்கள் தேவனுடைய ஆவிக்குரிய சிங்காசனமாயிருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். சாலோமோன் மீறினதான மற்றொரு அனுபவம் என்ன? உபாகமம் எழுதின புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேக ஸ்திரீகளை படைக்க வேண்டாம், வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ண வேண்டாம் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இந்த கற்பனைகளையும் சாலோமோன் மீறினான். அவனுடைய இருதயம் தேவனிலிருந்து மாறி போகாதபடி, சாலோமோனே, நீ அநேக ஸ்திரீகளின் மீது உன் இருதயத்தை சாய பண்ண வேண்டாம் என்கிற கற்பனை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவன் அதை மீறினான். அநேக ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்து அவனுடைய இருதயத்தை
விலகி போக செய்தான் கர்த்தரை விட்டு. தெய்வ பிள்ளையே, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிக்கும் போது சாலோமோன் அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்து அது அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணிட்டு தன் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாயிருக்கவில்லை. உத்தமமாயிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் துணையாயிருக்கிறார். உத்தம இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனால் சாலோமோனுடைய இருதயம் கர்த்தருடைய பார்வையிலே உத்தமமாயிருக்கவில்லை. தன் தேவனாகிய கர்த்தரோடு அவன் உத்தமமாயிருக்கவில்லை. அவன் விரும்பினபடியே அநேகம் ஸ்திரீகள் மேல் அவன் ஆசை வைத்து தன்னுடைய இருதயத்தை வழுவி போக பண்ணினான். இப்படிப்பட்டவனுக்கு வாய்க்குமோ? இப்படிப்பட்டவன் கர்த்தருடைய சிங்காசனமாய் இருக்க முடியுமோ? ஆவிக்குரிய ஜீவியத்தை சற்று பரிசோதித்து பார். இன்றைக்கு உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி காணப்படுகிறது? உலக சௌந்தரியத்திற்கு பின்னாக நீ ஓடிக்கொண்டிருக்கிறாயா? தெய்வ பிள்ளையே, நீ தேவனுடைய சிங்காசனமாய் இருக்க முடியாது. சாலோமோன் மீறினதான மற்றொரு அனுபவம் என்ன? உபாகமம் எழுதின புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வெள்ளியும் பொன்னும் மிகுதியாய் பெருக பண்ணவும் வேண்டாம் என்று அவனுக்கு கற்பனையாக கொடுக்கப்பட்டது. ஆனால் அதையும் சாலோமோன் மீறினான். அவன் என்ன செய்தான்? அவனுடைய கப்பல்கள் எங்கே சென்றதாம்? தர்ஷீஷுக்கு சென்றது என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஆம், அநேக வர்த்தகங்களை வெள்ளியையும் பொன்னையும் சேகரிக்கும்படியாக அவனுடைய கப்பல்கள் தர்ஷீஷை நோக்கி சென்றது. இப்படியாக தேவனுடைய நியமத்தை மீறுகிறவனாக காணப்பட்டான். உபாகமம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சாலோமோன் மீறினதான 5வது அனுபவத்தை குறித்து படிக்கிறோம். சாலோமோன் உயர்த்தப்பட்டான். சாலோமோன் ஆசீர்வதிக்கப்பட்டான். சாலோமோனுக்கு கனமும் மகிமையும் அலங்கார முடியும் ஞானமும் காணப்பட்டது. ஆனால் இப்பொழுது என்ன சம்பவிக்கிறது? அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேட்டிமை கொள்ள ஆரம்பித்தது. ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட கற்பனை என்ன? உன் இருதயம் உன் சகோதரர் பேரில் மேட்டிமை அடையக்கூடாது என்கிற கற்பனை கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவனுடைய இருதயம் அவனுடைய சகோதரர் பேரில் மேட்டிமை கொள்ள ஆரம்பித்தது. சகோதர சிநேகம் இல்லாமல், ஐக்கியம் இல்லாமல் மேட்டிமையுடையவனாக காணப்பட்டான். சிங்காசனம் நிலைவரப்படுமோ? ஒரு கேள்வி. சாலோமோனுடைய ஜீவியத்திலே இப்படியாக மீறுதல்கள் காணப்பட்டபடியினால் சிங்காசனம் நிலைவரப்படவில்லை. ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நடக்கிறவர்களாக அல்லாமல், கர்த்தருடைய வசனத்தின்படி ஜீவிக்கிறவர்களாக அல்லாமல், பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்குள்ளாக அனலுள்ள ஜீவியம் செய்கிறவர்களாய் இராமல் போவீர்களானால் உங்கள் ஜீவியம் கிறிஸ்து வீற்றிருக்கக்கூடிய சிங்காசனமாயிராது. ஒரு தலபலவரதவதலவே தேவன் உங்கள் ஜீவியம் தேவனுடைய சிங்காசனமாய் இருக்கும்படி விரும்புகிறார். ஆகவே சாலோமோனுடைய ஜீவியத்திலே வந்த எந்த தோல்வியும் உங்கள் ஜீவியத்திலே வராதபடி நீங்கள் பாதுகாத்துக் கொள்வீர்களாக. ஆகவேதான் வேதத்திலே படிக்கிறோம், நீ காணிக்கை செலுத்தும் முன்பும் கூட சகோதரர்களுடன் ஒப்புரவான பின்பு தான் பலிபீடத்தில் எதை செலுத்த வேண்டும்? காணிக்கையை செலுத்த வேண்டும் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, நம் இருதயம் அவருடைய சிங்காசனமாய் இருக்க வேண்டுமானால் அவருடைய சமாதானத்தின் ஆலோசனை அங்கே விளங்கக்கூடியதாய் இருக்கும். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிக்கும் போது, அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, கர்த்தருடைய சிங்காசனம் எங்கே காணப்படுகிறதோ அங்கே கர்த்தருடைய ஆலோசனை விளங்கும். நீ தேவனுடைய சிங்காசனமாய் இருப்பாயானால் உன் மூலமாக கர்த்தருடைய சமாதானத்தின் ஆலோசனையை தேவன் வெளிப்படுத்துவார். பிரைஸ் தி
செய்தாளால் இந்த சூனேமியாள். எலிசா தீர்க்கதரிசிக்கு எதை ஆயத்தம் பண்ணினாள்? மேல் வீட்டறையிலே ஒரு நாற்காலியை ஆயத்தம் பண்ணினாள். இன்றைக்கு உன் ஜீவியமானது, உன் இருதயமானது தேவன் வீட்டிற்கக்கூடிய சிங்காசனமாய் இருக்கும்படியாக கேட்ட சத்தியத்தின்படி ஆயத்தப்படுத்தப்பட்டதாய் இருக்க, அதற்கேற்ற ஜாக்கிரதையுள்ள ஜீவியம் செய்யும்படியாக அர்ப்பணிப்பாயாக. சாலோமோன் ஜாக்கிரதையுள்ள ஜீவியம் செய்யாதபடி போனபடியினால் சிங்காசனம் நிலைத்திருக்கவில்லை. இன்றைக்கு உன் இருதயத்தை ஆயத்தப்படுத்திக்கொள். கர்த்தரை நோக்கி ஒரு நல்ல அறிக்கை செய். கர்த்தாவே, என் ஜீவியம் உம்முடைய சிங்காசனமாய் இருக்கும்படி என்னையே அர்ப்பணிக்கிறேன் என்று சொல். கர்த்தாவே, உம்முடைய சித்தம் செய்யும்படியாக என்னை அர்ப்பணிக்கிறேன். கர்த்தாவே, நான் உம்முடைய ஆலயமாய் இருக்க வேண்டும். நீர் என்னிலே வீற்றிருக்கும்படியான ஒரு சிங்காசனமாய் என் இருதயம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் உங்களுடைய ஜீவியத்தை அர்ப்பணியுங்கள். இந்த வேத வசனத்திலே காணப்படுகிற இன்னும் சில சத்தியங்களை அடுத்த வாரத்திலே தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த நாளிலே கேட்ட சத்தியத்தின்படி உங்களை கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணியுங்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். உங்கள் ஜீவியமானது விசுவாச வாழ்க்கையாய் இருக்கிறது. பலவிதமான வல்லமைகள் காணப்படுகிறது. அந்த மாம்சீக வல்லமைகளை நீ புயபலமாக கொண்டிருக்க வேண்டாம். சிலர் குதிரைகள் மேலும் சிலர் ரதங்கள் மேலும் மேன்மை பாராட்டினார்கள். அவர்கள் எல்லாரும் முறிந்து விழுந்தார்கள். கர்த்தர் இன்றைக்கு உன்னை எழுந்து நிமிர பண்ணி நிமிர்ந்து நிற்க செய்திருக்கிறார் என்றால் அது நீ கர்த்தருடைய நாமத்தை மேன்மை பாராட்டினபடியினால் தான். சிலர் குதிரைகளையும் ரதங்களையும் குறித்து மேன்மை பாராட்டினார்கள். ஒரு தலபலபரதபதுலவே அதை புயபலமாக்கி கொண்டார்கள். அதை அநேகமாக சம்பாதித்தார்கள். சிலர் பொன் வெள்ளியிலே மேன்மை பாராட்டினார்கள். ஆஸ்தி ஐஸ்வர்யத்திலே மேன்மை பாராட்டினார்கள். அதை தங்களுடைய ஜீவியத்திலே பெருக்கினார்கள். ஒரு தலபலபரதபதுலவே. ஆனால் சிலரோ ஒரு தலபலபரதபதுலவே கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடந்தார்கள். ஒரு தலபலபரதபதுலவே சிலரோ ரட்சிப்பை பாதுகாத்து கொண்டார்கள். ஒரு தலபலபரதபதுலவே சிலரோ தங்களுக்கு தேவன் கொடுத்த விசுவாசத்திலே வளர்ந்து மகா பரிசுத்த விசுவாசத்திலே பிரகாசித்தார்கள். ஒரு தலபலபரதபதுலவே விசுவாசத்திலே வல்லவர்களானார்கள். ஒரு தலபலபரதபதுலவே சிலரோ தங்களுக்கு தேவன் கொடுத்த பரிசுத்த ஜீவியத்தை குறித்த வெளிப்படுத்தலை பாதுகாத்து கொண்டு ஒரு தலபலபரதபதுலவே ஜாக்கிரதையுள்ள ஜீவியம் செய்தார்கள். ஒரு தலபலபரதபதுலவே பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்திலே வளரும்படியாக எகிப்தை நோக்கி பாராதவர்களாக, எகிப்தற்கு நேராக செல்லாதவர்களாக, அநேகம் ஸ்திரீகளின் மேல் ஆசை வைக்காதவர்களாக தங்களுடைய பிரதிஷ்டையுள்ள ஜீவியத்தை பாதுகாத்து கொண்டார்கள். ஒரு தலபலபரதபதுலவே எந்த சூழ்நிலையானாலும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார் என்று ஒரு தலபலபரதபதுல தேவனோடு பண்ணின நல்ல உடன்படிக்கையை பாதுகாத்து கொண்டார்கள். ஒரு தலபலபரதபதுலவே அவர்களுடைய ஜீவியம் இன்றைக்கு தேவனுடைய சிங்காசனமாய் இருக்கிறது. ஒரு தலபலபரதபதுலவே அவர்கள் தங்களையே கிறிஸ்துவுக்கு என்று அர்ப்பணித்தார்கள். அவர்கள் தேவன் தங்களுக்கு கொடுத்த இளைப்பாறுதலை பாதுகாத்து கொண்டார்கள். ஒரு தலபலபரதபதுலவே அவர்கள் தேவன் தங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை பாதுகாத்து கொண்டார்கள். ஒரு தலபலபரதபதுலவே நித்தமும் அவருடைய சமூகத்திலே சமூகத்து அப்பங்களை புசிக்கிறவர்களாக ஒரு தலபலபரதபதுலவே அதற்கேற்ற தாழ்மை உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். ஒரு இன்றைக்கு தேவன் அப்படிப்பட்டவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இன்றைக்கு தேவன் அப்படிப்பட்டவர்களுக்குள்ளே வசிக்கிறார். இன்றைக்கு தேவன் அப்படிப்பட்டவர்களுக்குள்ளே வீற்றிருக்கிறார். இன்றைக்கு அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ஆவிக்குரிய சிங்காசனமாய் இருக்கிறார்கள். ஒரு தலபலபரதப அவர்களுடைய ஜீவியம் சொர்க்கமாய் இருக்கிறது. அவர்களுடைய ஜீவியம் பரலோகமாய் இருக்கிறது. ஒரு தலபலபரதபதுலவே இன்றைக்கு நீ உலகத்தை நோக்கி பார். ஆஸ்தி உண்டு, ஐஸ்வர்யம் உண்டு, வெள்ளி உண்டு, பொன் உண்டு, எல்லாம் உண்டு, ஸ்திரீகள் உண்டு, இச்சைகள் உண்டு, எல்லா ஆசாபாசங்களும் உண்டு. ஆனால்
தெய்வீக சமாதானம் அங்கே விளங்கவில்லை. ஒரு தலபலவரதபதிலவே. ஆனால் தேவனுடைய சிங்காசனமாய் இருக்கிற உன் ஜீவியத்திலே தேவன் சமாதானத்தை விளங்க செய்கிறார். ஒரு தலபலவரதபதிலபகலவரதப. தேவன் உன்னை அவருடைய சிங்காசனமாக மாற்றி ஒரு தலபலவரதபதிலவே உன்னிலே அவருடைய சமாதானத்தை விளங்க செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதான் மணவாட்டியாம் சபை, நீதான் எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை. நீ தலையாம் கிறிஸ்துவிலே இணைக்கப்பட்ட அவயவமாய் இருக்கிறாய். நீ கபடற்ற புறாவாய் இருக்கிறாய். நீ உத்தமியாய் இருக்கிறாய். உத்தமர்களுக்கு கர்த்தர் துணையாகவே இருக்கிறார். ஒரு தலபலவரதபதில் டபக்கலவரதபதிலவரதபதில் டபக்கலவரதபதி ருதலபலவரதபதில் டபக்கலவரதபதிலவரதபதில் டபக்கலவரதபதிலவே. வந்தன் சேத்த செய்வேன், என் சித்த ஒளி தேடுவே. எந்த இடம் எனக்கு காட்டேனோ இயேசுவே அங்கே இதோ போகிறேன். எந்த இடம் எனக்கு காட்டேனோ இயேசுவே அங்கே இதோ போகிறேன். தேவன் எனக்கு அழைப்பை கொடுத்த போது இப்படிதான் நான் சொன்னேன், கர்த்தாவே எந்த இடம் எனக்கு காட்டினாலும் நான் அங்கே போய் உமக்கு ஊழியம் செய்வேன் என்று. அப்படிதான் இன்றைக்கு தேவன் உங்கள் மத்தியிலே ஊழியம் செய்ய வைத்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஊழியம் உண்டு தெய்வ பிள்ளையே. இன்றைக்கு அவருடைய கரத்திலே உங்களை சமர்ப்பியுங்கள், அர்ப்பணியுங்கள். நீங்கள் தேவனுடைய சிங்காசனமாய் இருப்பீர்கள். தேவன் உங்களை நடத்தி செல்கிற பாதையை நீங்கள் பார்க்கும்போது அது நீதிமானுடைய பாதையாய் இருக்கும், அது செம்மையானதாய் இருக்கும். கேட்ட சத்தியத்தின்படி தேவன் தாமே ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஒவ்வொருடைய ஜீவியத்தையும் அவருடைய சிங்காசனமாக காணப்படும்படியாக அதற்கேற்ற ஆயத்தத்தோடு காணப்பட கிருபை நல்கும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்றைக்கு சூனேமியாள் எலிசா தீர்க்கதரிசிக்கு ஒரு அறை வீட்டை இப்படியாக ஆயத்தப்படுத்தினது போல நீங்களும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இருதயத்தை உங்கள் ஜீவியத்தை ஆயத்தப்படுத்தி ஜீவிக்க தேவன் கிருபை நல்கும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, மகா இரக்கம் கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் கத்தாவே இந்த ஆராதனையில் கடந்து கொண்டு கத்தாவே உம்மை துதிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் உமது சத்தியத்தை கேட்கவும் கொடுத்த நல்ல தருணத்திற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஒரு ஜாக்கிரதை உள்ள ஜீவியம் செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை நல்குவீராக. ஆண்டவரே இசப்பா, ஆண்டவரே, எங்களுடைய
ஜீவியம் ஆண்டவரே நீ தங்கும் ஒரு சிங்காசனமாய் மாற கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த சரீரம் ஆவி ஆத்மா சரீரம் கர்த்தாவே உமது ஆலயமாய் மாறும்படியாய் கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமது வல்லமையான கரத்திற்குள்ளாக வைத்து கர்த்தர் எங்களை ஆண்டவரே ஆளுகை செய்து ஆண்டவரே உமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் எங்களை கொண்டு போய் நிறுத்துவதற்கு ஆண்டவரே நீர் போதுமானவராய் இருக்கிறீர். அதற்கு நாங்களும் ஆண்டவரே உடன்பட்டு கர்த்தாவே அந்த மகிமையுள்ள பாக்கியத்தை அடைந்து கொள்ள கர்த்தர் எங்கள் கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே மாம்சீக வல்லமைகளை நாங்கள் புயபலமாக்கி கொள்ளாதபடி கர்த்தாவே உம்மையே சார்ந்து கர்த்தாவே உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்த எப்போதும் உம்மை மாத்திரம் நாங்கள் பிரியப்படுத்த கர்த்தர் எங்கள் கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே உமது கற்பனைகளின் படி நாங்கள் நடந்து எங்களுடைய ரட்சிப்பை நாங்கள் பாதுகாத்து கொள்ளவும் விசுவாசத்தில் வல்லவர்களாக நாங்கள் மாறவும் கர்த்தாவே ஜாக்கிரதையுள்ள ஜீவியம் செய்யும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எந்த சூழ்நிலையும் உமது அன்பை விட்டு எங்களை பிரிக்காதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே அப்பா எந்த சூழ்நிலையும் ஆண்டவரே உமது அன்பை விட்டு எங்களை பிரிக்காதபடி பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே உமது வல்லமையுள்ள கரத்துக்குள்ளாக எங்களை மூடி மறைத்து கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே இயேசுவே உமக்கு சாட்சியா எங்கிருந்தாலும் நாங்கள் வாழ உமக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உமது நோக்கம் எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நிறைவேற கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீர் என்ன நோக்கம் வைத்திருக்கிறீரோ அந்த நோக்கம் பரிபூர்ணமாய் நிறைவேற்றப்பட எங்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இயேசுவே அப்பா அதற்கு தடையா இருக்கிற காரியங்கள் மாம்சீகமான சிந்தனைகள் எதுவா இருந்தாலும் கர்த்தர் அதை அப்புறப்படுத்த வேண்டுமாய் உமது பரிசுத்த ஆளுகைக்குள்ளாக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உமது சித்தம் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே. ஆண்டவரே எங்களை முற்றிலுமாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஒரு இளைப்பாறுதல் உள்ள ஜீவியம் செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேவ சமூகத்தை அப்பத்தை அனுபவிக்கவும் ஆண்டவரே உமது கிருபை நாங்கள் நிரப்பப்படவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய ஜீவியம் ஒரு பரலோக ஜீவியமாய் மாற எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. மீதியான வேலை நாட்கள் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆசீர்வதிங்க. அவங்க தேவைகள் அவங்களுடைய எண்ணங்கள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆண்டவரே உமது சித்தத்தின்படி நிறைவேற்றி நீங்க அவங்களுக்கு வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலமாய் கெஞ்சி கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதைக்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவியமானது ஆயத்தப்படுத்தப்பட்டதாக காணப்படும்படியாக கர்த்தர் அதற்கேற்ற கிருபை நல்கும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கேட்ட சத்தியத்தின்படி தலையாகிய கிறிஸ்துவிலே இணைக்கப்பட்ட அவயவங்களாக மணவாட்டியாம் சபையாக அவர் நம்மிலே எந்நாளும் வாசம் பண்ணும்படியாக அவருடைய வார்த்தையின்படி ஜீவிக்கிறவர்களாக அவருடைய சிங்காசனமாக நம் ஜீவியம் காணப்பட தேவன் கிருபை செய்யும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். Hallelujah, 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 hallelujah. Hallelujah.
இன்றைக்கு சூனேமியாள் எலிசா தீர்க்கதரிசிக்கு எப்படிப்பட்ட ஆயத்தங்களை செய்தாளோ அதே போல கிறிஸ்து உங்களிலே வாசமாய் இருக்கும்படியாக கேட்ட சத்தியத்தின்படி சபையார் ஒவ்வொருவரும் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்து எந்நாளும் உங்களுடைய ஜீவியம் கிறிஸ்து வீற்றிருக்கக்கூடிய சிங்காசனமாய் இருக்க தேவன் கிருபை நல்குவாராக. ஆமென். இந்த நன்மலையான